அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது மைசூர் மசாலா தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மைசூர் மசாலா தோசை மாவு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 2 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு மிக்சியில் கிரைண்டரில் நைஸாக அரைச்சிடுங்க. 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. சட்னி, உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்தது இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பூரி மசாலாவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்தது 9 பல் பூண்டு, எட்டு காஞ்ச மிளகாய், ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மைசூர் மசாலா தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தோசைகள் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. நிக்கப்பட்டிங்கன்னா நெய் இல்லை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசை முழுக்க பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. முதல்ல சட்னியை வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். இப்போ மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.